வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி என்னோடய பிரெட் டோஸ்டர் காமிக்க போகிறேன். இந்த டோஸ்டரை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த கோட்டிங் எல்லாம் அப்படி வெளியே வர்றதுனால நான் இப்போ இதை யூஸ் பண்ணதில்லை. இப்போ நான் வாங்கியிருக்கிற டோஸ்டரை இதில் நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணலாம், கிரில்லிங் கூட பண்ணலாம். 2 பிளேட் இருக்குது, 4 பிளேட் இருக்குது. இது வந்துட்டு டோஸ்ட்டுக்கு, அது மேலே காமிச்சிருக்கிறது கிரில்லிங்க்கு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் புதுசாக வாங்கும் போது இந்த கிரில் பண்ணுற பிளேட்டு அப்படியே ஃபிட் பண்ணி வந்தது. இந்த 2 பிளேட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரெட்டுக்குள்ளே நம்ம முட்டை இல்லை சீஸ் எல்லாம் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணலாம், சாண்ட்விச் பண்ணலாம். இப்போ நான் சீஸ் வச்சு நான் சாண்ட்விச் பண்ணி நான் காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சீஸ் இல்லை முட்டை இல்லை கேரட்ஸ் நம்ம பிடிச்ச ஃபில்லிங் வச்சு சிக்கன் கூட வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சாண்ட்விட்சை இந்த கிரில் பிளேட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டா போதும். பாருங்கள், ஒரு 5லேருந்து ஒரு 8 மினிட் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம், ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம 2 பீஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டோஸ்ட் பண்ணுற பிளேட் வச்சு நான் காமிக்கிறேன் எப்படி வைக்கிறது. நிறையா பேருக்கு இது தெரியும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிளேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஓட்டை மாதிரி இருக்கிறீங்களா, அதில் இதை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா அது டைட் ஆகிடுது. இப்போ ப்ரெட் வச்சுட்டு நான் கவர் பண்ணிடுறேன். நான் இங்கே டோஸ்ட் இல்லை சாண்ட்விச் பண்ணால் ஒரு 4 to 5 மினிட்ஸ் போதுமாக இருக்கும். 5 மினிட் மேலே வச்சா எல்லாம் பேர்ன் ஆகிடுது, சாண்ட்விச் பேர்ன் ஆகிடும். இப்போ 4 இல்லை 5 மினிட் போதும். இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் படித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எது பண்ணாலும் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க, இமீடியட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. ஆனால் ஸ்க்ரப் எல்லாம் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிடாதீங்க, இல்லைன்னா அந்த கோட்டிங்கு அப்படியே வெளியே வந்துடும். அப்போ நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. இங்கே பாருங்கள், ரெட்டும் க்ரீன் லைட் இருக்குது. இது ஓரளவுக்கு ஹீட்டு ஆயிடுச்சுன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் டோஸ்டரு. இந்த ப்ரெட்டு வந்துட்டு சவுதி அரேபியாவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம். இது சீஸும் இல்லைன்னா சாத்தர் போட்டு பண்ணுவாங்க. சாத்தர்னால் எள்ளும் தைமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் போட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். அவ்வளோதான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.